எங்க உங்களால செய்ய முடியுமா முடியாதாங்க? திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்காத. போச்சுடா. மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? நாங்க வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியல. அது காரணம் எங்க அப்பா அம்மா ஐடில வேலை பார்க்கறதுனால தான். ஆபீஸ்ல இருக்கிறதுனா வீட்ல காட்டுறாங்க, வீட்ல இருக்கிறதுனா ஆபீஸ்ல காட்டுறாங்க. உங்களால போராடவே முடியல. அப்ப என்னாலயே முடியாதுங்க. ஏ கடை கெட்டு போடி. கட்டாயமான ஹோம்வொர்க் இவ பண்ணு. ஒருத்தி சுமாரி. பாத்தீங்களா ரொம்ப கஷ்டம் இல்ல? எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கு. பட்டா பதிவுக்கு நோ அப்ஜெக்ஷன். எல்லாமே சரியா பண்ணிருக்கீங்க. பொதுவா முதல்ல ஆரம்பிக்கிறவங்க எதுலயாவது கோட்டை விட்டுடுவாங்க. பட் நீங்க எல்லாத்தையுமே தரவா செக் பண்ணிருக்கீங்க. எல்லாமே நல்லபடியா ஆரம்பிக்கணும் வசந்த். அப்பதான் எல்லாருக்கும் சந்தோஷம். ஓகே மேடம், இந்தாங்க. என்னங்க மேடம், ஏதாவது ப்ராப்ளமா? வசந்த், உங்க இடத்துல சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுது. சிக்கலா? என்ன சொல்றீங்க? ஆமா வசந்த், பிரச்சனையான இடத்த நீங்க வாங்கிருக்கீங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இப்பதான் நல்ல இடம்னு சொன்னீங்க. ஏதோ ஒரு ஃபேக்ஸ் வந்தது இப்ப குத்தம் சொல்றீங்க. காயத்ரி மேடம் மேல இருக்கிற பகையை வச்சுட்டு இப்படி பேசுறீங்களா? என்ன வசந்த் சட்டுன்னு வார்த்தையை விடுறீங்க? இந்த விஷயத்துக்கும் காயத்ரிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு நிமிஷம் இருங்க சார். அந்த சர்வே லெஜர் என் ரூமுக்கு அனுப்புங்க. இந்தாங்க மேடம். கொடுங்க. வசந்த், நீங்க ஏமாந்துட்டீங்க. கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான புறம்போக்கு எடுத்த நீங்க 12 கோடி கொடுத்து வாங்கிருக்கீங்க. பொறும்போக்கு இடமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா வசந்த், இங்க வந்து பாருங்க. இங்க பாருங்க, சர்வே நம்பர் 215 இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. இது சர்வே நம்பர் 216 இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இதுதான் நீங்க வாங்கிருக்கீங்க. நீங்க வாங்கின இடம் பூரா கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. இல்ல, நீங்க ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சு பண்றீங்க. முட்டாள்தனமா பேசாதீங்க வசந்த். நான் கவர்மெண்ட் லெஜரை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசுறீங்க? இது பாருங்க, நீங்க எது பேசுறதா இருந்தாலும் இந்த இடத்தை முடிச்சு கொடுத்த காயத்ரி கிட்ட தான் போய் பேசணும். சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட கோச்சுக்கிட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல. 12 கோடி போங்க, போய் பாருங்க. சார், ஓ எவ்வளவு ஆச்சுப்பா? 300 சார். சார் சேஞ்ச் இல்லீங்களே. என்ன வேலை, என்ன வேர்வை. இதே நீயே வச்சுக்க சார். தெய்வம் சார் நீங்க. தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். இல்ல மச்சான், என்ன சகல மாப்ள பாத்தியா? எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னத்தா பார்த்தேன்? ஃபயர் போய் தானே நிக்கிறேன். உன் வாழ்க்கையே எரிய போகுது, நீ என்ன சொல்ற? மச்சான், நான் காரை விட்டு இறங்கும் போது நீ எவ்வளவு சந்தோஷப்பட்ட. சகல முஞ்சிய பாத்தியா? அப்படியே சுருங்கி போச்சு. ராஜே, நீ எங்கேயோ போயிட்டடா. நான் எங்கேயும் போறடா, இங்கதான் இருக்கேன். என்ன வேலை?
இது வேறடா, எந்த பாக்கெட்ல கை வச்சாலும் 500 ரூபாய் நோட்டா வருது. டேய், இது 500 ரூபா நோட்டுடா. டேய் தெரியும்டா, கர்ச்சீப் நினைச்சா பார்த்தா 500 ரூபாய் நோட்டா இருக்குது. டேய் இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியலையா? என்னடா பணம் தானே வேணும் உனக்கு? என்னடா வச்சுக்கடா, என்ஜாய். டேய் ராஜு, நீ பெரிய பல்லல்றா. பணம். டேய் என்ன பந்தா காட்டுறான். டேய் ராஜு. டேய் மச்சான், நான் உனக்கு காசு கொடுக்கிறது சகலைக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்னடா மூர்த்தி, ராஜு பணத்தை வச்சுட்டு அனுபவிக்கட்டுமே, உனக்கு ஏன்டா கோவம் வருது? கோவம்ல வருத்தமும் இல்ல, எல்லாம் ஏய் வயித்தடிச்சு. ராஜே, தேவையில்லாம பேசாத. நீ ஏன் தேவையில்லாம பாக்குற? ஏன் பாக்கிறது பாக்குற, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பாரு. உன் பொழப்பு சிரிப்பா சிரிக்க போகுது ராஜு. அதை நினைச்சு என்னால அழத்தான் முடியும். உண்மை தெரிஞ்சும் சொல்ல முடியலையே. ஏன்டா ராஜு, ஆ. மூர்த்தி உன் மேல கோவமா தான் இருக்கான். ஆனா நீ அந்த 12 லட்சத்தை என்னடா பண்ண? டேய், என்ன பண்றதே தெரியலடா. செலவழிச்சு பார்த்தா செலவே ஆக மாட்டேங்குது மச்சான். விலைவாசி வேற கம்மியா இருக்குதுல. ஏன் ராஜு, இப்ப விக்கிற விலைவாசி உனக்கு கம்மியா இருக்குதா? கேட்டுங்க மக்களே. அதுக்குதான் மச்சான், அது எதுக்குன்னு ஒரு ஆளை வைக்கணும் மச்சான். என்னது ஆளா? அது எப்படி செலவழிக்கிறேன்னு யோசிச்சு சொல்லுவான்ல. அடேங்கப்பா. இல்ல சகலா, நீ வேணா அந்த ஜாபுக்கு வரியா? சும்மா எல்லாம் வருவானா, சேலரி போத்தாரா. டேய் நானும் வரேன்டா. 12 லட்சம் செலவான பிறகு என்ன பண்ணுவ? ரோட்டுக்கு போன்னு சொல்லுவியா? டேய் ராஜு, ராஜு எதுக்குடா இப்படி சிரிக்கிற? நீ என்ன சேர்த்துக்க மாட்டியா? நான் வேலை செய்ய மாட்டேனா? நான் எப்படியும் ரோடுக்கு வந்தவொடனே சகலைக்கு ஒரு நம்பிக்கை. என்ன சகலா, இப்படிலாம் தப்பு கணக்கு போடலாமா? ஐயா யாரு 5 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி. அப்புறம் என்ன? டேய் டேய் அதிபதியா? உன்னை கீழே போட்டு மிதிக்க போறாங்க. அப்பதான் தெரியும் உனக்கு. என்ன மச்சான், சகலைக்கு என்ன ஆச்சு? எது ஒண்ணு பேசினாலும் யோசிச்சு பாக்குறாரு. இல்ல, நீ இந்த பணம் எல்லாம் இல்லாம ரோட்ல தெரிஞ்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாக்குறாரு இல்லையா மூர்த்தி? வாய மூடிட்டு போடா. சகலா இரு சகலா, எதுக்கு மச்சான் கோச்சுக்கிற? நம்ம எல்லாம் ஜாலியா இருக்கணும், அதான் நம்ம திட்டமே. ஆனா ஒண்ணு மச்சான், இப்போ அண்ணிதான் எனக்கு கண்கண்ட தெய்வம், கண்ணு முன்னாடி நின்னு பாக்குற தெய்வம். அவங்க இல்லனா இந்த வசதி வாய்ப்பெல்லாம் வந்திருக்குமா? அந்த கடவுளை கும்பிட்டா கூட இந்த பாவம் புண்ணியம் கணக்க பார்த்துட்டு குடுக்கலாமா வேணாமான்னு யோசிப்பாரு. ஆனா அண்ணிய கும்பிட்டா ஆன் த ஸ்பாட்ல அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அண்ணியே நம்ம, அவங்க நல்லதே நம்ம. மச்சான் ஸ்காலிங். டேய் அதான் நிக்கிறானே. ஏய் இது ரிச்சி மச்சான் மச்சான். ஹலோ சொல்லுங்க சார். கன்ஃபார்மா பிச்சாதான். என்னத்தங்க சொல்றது? எல்லாம் நாசமா போச்சு. என்ன சொல்றீங்க? வாங்கின இடம் புறம்போக்கு இடமா? சத்தியா சொல்றாங்க. எதுவும் பண்ண முடியாதுன்னு வேற சொல்றாங்க. நீ போய் காயத்ரியை பாருன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு மாமா, என்ன பண்றதுனே தெரியல. அரிதே பரமோக்கா. ஐயோ சரி சரி, நீங்க அண்ணி ஆபீஸ் போங்க, நானும் பின்னாடியே வந்துடுறேன். வந்துடுறேன். டேய் டேய் ராஜு, டேய் 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 என்னடா ஆச்சு? டேய் இந்த சத்தியம் வேற என்ன சொல்றது? 12 கோடி ரூபாய் போட்டு வாங்கின இடத்த அவன் புறம்போக்கு சொல்லிட்டாடா. அவன் எவ்வளவு திமிருக்குடா அவளுக்கு. ச்சே, ஐயோ புறம்போக்கு சொல்லிட்டால, யாரு கமிஷன் போயிடுமா? ஐயோ ஐயோ போச்சே போச்சே. ஐயோ கான்ட்ராக்ஷன் போச்சே, இப்போ ஆட்டெல்லாம் போனோம். ஐயோ என்னடா மச்சான் இப்படி சிரிக்கிற? நீ சிரிக்கிறத பார்த்தா உனக்கு எல்லாமே தெரியும் போல இருக்கு. என்னமோ போ. இதுக்கு மேலதான்டா எல்லாமே இருக்குது. காயத்ரி, உன் சதிக்கு ஒரு அளவே இல்லையா? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. 12 கோடி போச்சு. நம்ம வாங்கினது எல்லாமே புறம்போக்கு இடமா மேடம்? 12 கோடி மொத்தமா போச்சு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்ன போச்சு போச்சுன்னு உளறீங்க? நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தா அந்த இடத்த புறம்போக்கு இடம் சத்யா மேடம் சொல்லிட்டாங்க. எல்லாம் போச்சு. வசந்த் நீங்க முதல்ல உட்காருங்க. வசந்த், என்ன பண்ணுவேன்? பெனி அந்த தண்ணி எடுங்க. போச்சு. உட்காருங்க வசந்த். போச்சு போச்சு மேடம், 12 கோடி போச்சு. இந்தாங்க தண்ணி குடிங்க முதல்ல, தண்ணி குடிங்க. போச்சு மேடம். இப்ப சொல்லுங்க என்ன ஆச்சு? போச்சு, என் பணம் எல்லாமே போச்சு. என்ன சொல்றீங்க? டீடைலா சொல்லுங்க. மேடம், இடத்துக்கு அப்ரூவல் வாங்க சத்யாக்காவை போய் பார்த்தேன். எல்லாத்தையும் செக் பண்ணி அதை சைன் பண்ற நேரத்துல அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு மேடம். அதை பார்த்த உடனே நம்ம வாங்கின இடத்த புறம்போக்கு இடம்னு சொல்லிட்டாங்க மேடம். என்ன வசந்த் சொல்ற? புறம்போக்கு இடமா? ஆமா மேடம், நான் வாங்கின இடத்தோட சர்வே நம்பர் 216 மேடம். அதை புறம்போக்கு இடம்னு சொல்லிட்டாங்க மேடம். அதுக்கு பக்கத்துல இருக்கிற 215 தான் பிரைவேட் இடம்னு சொல்றாங்க மேடம். என்ன குழப்பற வசந்த்? இது மேடம், வசந்த் குழப்பல, அந்த சத்யா தான் குழப்பி விட்டுருக்காங்க. நீங்க தான் மத்தவங்களுக்கு நல்லது பண்ண அவங்களுக்கு பிடிக்காத. என்ன சொல்றீங்க? ஆமா வசந்த், அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனைகளுக்கு பார்த்தாங்க, அதை நீங்க நம்பல. அதான் இப்படி செக் வைக்க பாக்குறாங்க.
மேடம் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும்னே இப்படி பிளான் பண்ணி பண்றாங்க. 12 கோடி ரூபாய் சொத்தை போறம்போக்குன்னு சொல்லி வசந்த் இப்படி பதற விட்டு இருக்காங்க மேடம். இல்லைங்க, அவங்க டாக்குமெண்ட் மேப் எல்லாம் பார்த்துட்டு எனக்கும் காட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஓடி வந்தேன். சுத்தமா எனக்கு ஒண்ணுமே புரியல வசந்த். பெனி மேடம். அன்னைக்கு அவங்க வசந்த் கொடுத்தது போக நம்ம கிட்டே ஒரு காப்பி இருக்குல்ல, ஆமாங்க. அது அந்த கபோர்ட்ல இருக்கு, கொஞ்சம் எடு. ஓகே மேடம். 12 கோடி எல்லாமே போச்சு. எங்க வீட்டுல தெரிஞ்ச காரி துப்புவாங்க என்ன பார்த்து. என்ன பண்ண போறேனே தெரியல. இப்படி நான் இந்தாங்க. மாட்டிக்கிட்டேனே. என்ன வசந்த், சர்வே நம்பர் வேற வேறயா இருக்கு? நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் காப்பியை வச்சுதான் நான் லீகல் ஒப்பீனியனே கேட்டேன். அதுல எல்லாமே சரியா தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி சர்வே நம்பர் மாறுச்சு? அதான் மேடம் சத்யாக்காவும் சொல்றாங்க. என்ன வசந்த், லீகல் ஒப்பீனியன் கேட்டு ஈசி போட்டு பார்த்து வில்லங்க இல்லன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப சர்வே நம்பர் மாறிடுச்சுன்னா எப்படி? எடுத்த வித்தவன் வசந்தையும் ஏமாத்திருக்கான், நாமளும் ஏமாந்துட்டோம். மேடம் என்ன சொல்றீங்க? சத்யாக்கா சொன்னது உண்மைதானா? அப்புறம் மோசம் போயிட்டனா? 12 கோடி போச்சா? ஐயோ நான் செத்த மேடம். 12 கோடி என்ன மேடம் இதெல்லாம் இப்படி சொல்றீங்க? என்ன வசந்த், பணத்தை பறி கொடுத்துட்டு இங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்க. நீங்க கவனமா இருக்க வேண்டாம். அண்ணி கொஞ்சம் பாருங்க அண்ணி. சத்யா ஏதாவது சதி பண்ணிக்கலாம்ல? அப்படிலாம் இல்ல ராஜு. அவங்க என்கிட்ட கொடுத்த டாக்குமெண்டோட காப்பியை தான் நான் வசந்த் கிட்ட கொடுத்தேன். வசந்த் அவருக்கு தெரிஞ்ச இடத்துல லீகல் ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. அவங்களும் சரியா பார்த்து தான் கொடுத்திருக்காங்க. நீங்களும் தானே கூட இருந்தீங்க. ஆனா அந்த இடத்தை வித்தவன் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு இந்த புறம்போக்கு இடத்துடைய டாக்குமெண்ட்ல சைன் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கான். அங்கதான் வசந்த் ஏமாந்திருக்காரு. ஐயோ மேடம் அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். 12 கோடி மேடம். எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போச்சு. என்ன வசந்த் சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க? எல்லாம் போச்சு. 12 கோடி ரூபாய் சொத்து எவ்வளவு உஷாரா இருந்திருக்கணும். கையெழுத்து போடும்போது படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட வேண்டாமா? எல்லாமே சரியா இருக்கா இல்ல தப்பா இருக்கான்னு பார்க்க வேண்டாம்? ஒவ்வொரு எழுத்தையும் படிச்சு பார்த்து கையெழுத்து போடணும். இது நல்ல விஷயம். 12 கோடி வசந்த் இப்படி அசால்ட்டா ஏமாந்துருக்க? ஏதாவது பண்ணுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஐயோ வசந்த். என்ன ராஜு, கமிஷன் வாங்கினா போதுமா? கூட இருந்து பாத்துக்க வேண்டாம்? அண்ணி எனக்கு இதுல என்ன தெரியும் அண்ணி. வசந்த் நல்லா படிச்சவரு, விவரமானவரு, எல்லாத்தையும் செக் பண்ணிருப்பாரு. அதான் எல்லாம் சரியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எடுத்த வித்தனும் என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறான் அண்ணி. என்ன ராஜு இது? இப்ப எல்லாமே போச்சு பாரு. நீங்க தான் ஏதாவது பண்ணும் மேடம். 12 கோடி மேடம், என் பணம் எனக்கு வேணும் மேடம், ப்ளீஸ் மேடம். வசந்த் ப்ளீஸ் அழாதீங்க. நிச்சயம் அண்ணி இதுல உதவி செய்வாங்க. ராஜு இதுல நான் என்ன உதவி செய்ய முடியும்? மேடம் மேடம் அப்படி சொல்லாதீங்க மேடம். வசந்த பார்க்கவே பாவமா இருக்குங்க மேடம். புரியுது பெனி, ஆனா இதுல நான் என்ன பண்ண முடியும்? வசந்த் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். மிஸ் பண்ணிட்டு இங்க வந்து அழுதா நான் என்ன பண்ண முடியும்? கடவுளே என்ன பண்ண தெரியல மேடம். நீங்க தான் மேடம் ஹெல்ப் பண்ண. ப்ளீஸ் மேடம் என்ன காப்பாத்துங்க மேடம், ப்ளீஸ். ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் போச்சு. இந்த 12 கோடிக்கு நான் மேடம், என்ன பண்ணுவேன்? என் சொந்தக்காரர் ஒருத்தர் டெப்டி கலெக்டரா இருக்கிறாருங்க. பேர் அரவிந்த். நம்ம அவரை போய் சந்திச்சோம்னா இது விஷயமா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாருங்க மேடம். சரி சரி வசந்த் வாங்க, இது உடனே போய் என்னன்னு பாத்துடலாம் வாங்க. அண்ணி ராஜு நீ சைட்டுக்கு போ, நாங்க போய் என்னன்னு சரிங்க பார்த்துட்டு அண்ணி. வந்துடுறோம். வசந்த் நீங்க அழாதீங்க, அண்ணி எல்லாம் பாத்துப்பாங்க சரியா? அண்ணி வரேன் அண்ணி. சரி இந்த பெனி. சார் இந்த இடத்துல தான் சார் பிரச்சனை. என்ன சொல்ற சத்யா? ஆமா சார், இந்த இடத்தோட ஓனர் பிக் ஷாட். அவரோட பில்டிங்கை தொட்டா நிச்சயமா பிரச்சனை தான் வரும். நம்ம போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் போகணும். யாரா வேணா இருக்கட்டும், பப்ளிக் இடைஞ்சல் வரா மாதிரி எந்த பில்டிங் இருந்தாலும் நாம விட்டு வைக்க கூடாது. க்ளோஸ் பண்ணிடுங்க சார். உங்களை பார்க்க பென்னின்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார், வர சொல்லுங்க. ஓகே சார். போங்க சார். வணக்கம் சார். பாபா மேடம். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். இவங்க தான் காயத்ரி மேடம், நம்பி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி. ஹலோ ஓ பிரகாஷ் ஒரு சேர் எடுத்துட்டு வாங்க சார். என்ன சத்யா இவங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும் சார். இவர் என் ஹஸ்பண்டோட தம்பி, இவங்க இவரோட வைஃப். ஓ சத்யா, நம்பி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டியோட சொந்தமா நீ? பிரகாஷ் ஒரு சேர் எடுத்துட்டு வாங்க. இருங்க
தட்ஸ் ஓகே சார். வசந்த் வாங்க உட்காருங்க. சத்யா, பென்னி என் தூரத்து சொந்தம், ஒண்ணு விட்ட பெரியப்பா பையன். சார் நாங்க இருங்க வந்தது மேடம், என்ன சாப்பிடுறீங்க? எனிதிங். பிரகாஷ், ஜூஸ் வாங்கிட்டு வாங்க. சொல்லுங்க மேடம். நம்பி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பத்தி பென்னி எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கான். என்ன பிரச்சனை? சார் இவர் விஷயமா தான் பேச வந்தேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன். பென்னி யாரையும் காரணம் இல்லாம என்கிட்ட சிபாரிசு பண்ண மாட்டான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தீர்த்து வைக்கிறேன். வசந்த் கொடுங்க. என்னது? சார் இந்த இடத்துல தான் பிரச்சனை. இந்த இடத்த தான் வசந்த் வாங்கினாரு. அது ஒரு புறம்போக்கு இடம், கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதுன்னு இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த இடத்த 12 கோடி கொடுத்து இவர் வாங்கியிருக்காரு. என்ன சொல்றீங்க சத்யா? அது எந்த இடம்? சார் இந்த இடத்தோட பிரச்சனை எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் சார், அதான் வாங்க வேண்டாம்னு சொன்னேன். என்ன சொன்ன? அப்ப அந்த இடத்த நானே வித்து நானே இவர் வாங்க ஐடியா பண்ணனு சொல்றியா? அபிஷியலா சார பார்க்க வந்தா நீ சொந்த பகையெல்லாம் வச்சு இங்க பேச வேண்டாம். மேடம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். மேடத்தோட ஹஸ்பண்டே இவங்களை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து இவங்களுக்குள்ள வீட்டு பிரச்சனை ஓடிட்டு இருக்குதுங்க சார். அதான் இப்படி பேசுறாங்க. சாரி மேடம். சத்யா, பர்சனல் விஷயத்தை வச்சு பேச வேண்டாம். இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்க. சார் இந்த இடத்த வித்தவன் இந்த இடத்தோட பக்கத்துல இருக்கிற சர்வே நம்பர் வச்சு இந்த இடத்த சொல்லியிருக்கான். அது பிரைவேட்டுக்கு சொந்தமான இடம், பக்கத்துல இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம். வசந்த் அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ல பிரைவேட் சர்வே நம்பரை செக் பண்ணிட்டு ஓகே சொல்லியிருக்காரு சார். சார் அவன் கவர்மெண்ட் இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருக்கான். இவங்களால அதை அனுபவிக்கவே முடியாது. என்னது இப்படி எல்லாம் ஏமாத்துவாங்க? ராஸ்கல்ஸ். என்ன மேடம் இது? நீங்க எதுவுமே அப்படி நடந்துச்சு? அத ஏன் சார் கேக்குறீங்க? என்கிட்ட தான் அந்த இடமே வந்துச்சு. நல்ல இடமாச்சேன்னு நான் தான் செக் பண்ணி வசந்த் கிட்ட கொடுத்தேன். வசந்தும் செக் பண்ணாருதான். ஆனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சர்வே நம்பரை நோட் பண்ணாம வந்துட்டாரு. அப்ப நான் அங்க இல்ல. அதான் இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம். சரி மேடம், உங்களுக்கு தெரியல, வசந்துக்கு தெரியல. இது ரெஜிஸ்டர் பண்ண அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு தெரியலையா இது புறம்போக்கு லேண்டுன்னு? சார் இவங்க எல்லா விஷயத்தையும் உஷாரா தான் பாப்பாங்க. அங்க இருக்கிற புரோக்கர்ஸை வச்சுதான் இவ்வளவு வேலையும் பாத்திருக்காங்க சார். இன்னும் சொல்ல போனா இது ரெஜிஸ்டர் கவனத்துக்கே போகாதபடி பாத்திருப்பாங்க. இது சீட்டிங் சத்யா. என்னால இதுல எதுவும் செய்ய முடியாது மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சார். கொடுங்க. என்னாச்சு மேடம்? கூலிங்கே இல்ல. பிரகாஷ், ஐஸ் போட்டு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வாங்க. இருக்கட்டும் சார். எத்தனை தடவை தான் அலைவாரு பாவம். சார் எனக்கு இதுல பெரிய நஷ்டம் சார். என்னால தப்பிக்கவே முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டேன். நீங்க தான் சார் என்ன காப்பாத்தணும். வசந்த், என்ன பிரச்சனை? அதுல தலையிடுறதுக்கு நீ யாரு? நீ போய் எனக்கும் சத்யாவுக்கும் லஞ்ச் வாங்கிட்டு வா. இல்ல சார், நான் வீட்ல இருந்து லஞ்ச் கொண்டு வந்துட்டேன். என்ன சத்யா, எத்தனை நாள் தான் வீட்டு சாப்பாடே சாப்பிடுவேன்? இன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட ஒன்றும் ஆகாது. பிரகாஷ், பியூன் வெளியில இருப்பாரு, அவர்கிட்ட எந்த ஹோட்டல்னு கேட்டுட்டு போங்க. வரும்போது பீடா வாங்கிட்டு வாங்க. ஒரு நிமிஷம், பீடா மட்டும் KK நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு கடை இருக்கும், அங்க போய் மஹாய் பீடான்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க. போங்க. சத்யா,
இந்த விஷயத்துல நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல சார், எதுவுமே பண்ண முடியாது. சார் என்ன சார் சொல்றீங்க? மேடம், சத்யா சொன்னா கரெக்டா இருக்கும். நீங்களோ இல்ல இவரோ கொஞ்சம் யோசனை பண்ணிருக்கணும். பெரிய இடம், தொகையும் பெருசு, ரொம்ப கவனமா இருந்திருக்கணும். சரி, அதெல்லாம் பேசி ஒன்னாக போறதில்ல. சரி, இந்த விஷயம் எப்ப நடந்துச்சு? இப்ப முந்தா நாள் தான் சார். முந்தா நாளா? உடனே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. வித்தவன் அடையாளம், அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா 12 கோடி இதுக்குள்ள அவன் செலவு பண்ணிருக்க முடியாது. ஒருவேளை நீங்க கொடுத்த அமௌண்ட்டை வச்சு ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கியிருந்தாலும் அதை முடக்கிடலாம். அவனை பத்தி உடனே லா அண்ட் ஆர்டர்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நானும் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். லேட் ஆகுற ஒவ்வொரு நொடியும் தப்பா போயிடும். சீக்கிரம் போய் பாருங்க. சார் 12 கோடி சார். வசந்த், நான் சொல்றத கேளுங்க. பணமாவது மிஞ்சம். மேடம், கூட்டிட்டு போங்க. இது விஷயமா என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. நான் செய்ய தயாரா இருக்கேன். தேங்க்யூ சார். பென்னி, என் ஃபோன் நம்பர் இருக்குல்ல? இருக்குங்க சார். சரி, அப்ப நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. வசந்த் வாங்க வசந்த் போய் போலாம். தேடும். வருத்தப்படாதீங்க, வாங்க போலாம். போச்சு, எல்லாமே போச்சு. 1 கோடி 2 கோடியில 12 கோடி மொத்தமா போச்சு. என்ன வசந்த், அதான் டெபுட்டி கலெக்டரே ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாருல்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிருக்காரு. நாம முதல்ல வித்தவன அவன் வீட்ல போய் பாப்போம். இல்ல மேடம், அத நினைக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் கூட இருக்கேன்னு சொல்றேன்ல. வாங்க போவோம். வாங்க வசந்த், வா வெளியே.